மதிப்பிற்குரிய எங்கள் குடும்பத்தில் ஒருவர் அவர்களுக்கும் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் புரட்சி புயல் ஐயா வைகோ அவர்களுக்கும் சான்றோர் மற்றும் இங்குள்ள சான்றோருக்கும் வந்துள்ள அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். என் தந்தையாரை பற்றி அருமையாக எல்லோரும் பேசினார்கள். அவர் 100ஆண்டு விழாவை சிறப்புற நடத்தும் வேந்தருக்கும் தமிழ் இயக்கத்துக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் தந்தையார் கல்வி அமைச்சராக இருந்த பொழுது மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் ஆற்றிய உரையிலிருந்து சில வரிகள். கல்வி என்பது கடல் போன்றது. கல்வி அறிவின் வழிபட்டு கதிரவன் ஒளி கதிர் போல் பரவிக்கொண்டே இருப்பது என்று கூறுகிறார். அவர் மிகவும் விரும்பியது கல்வியின் பயனை சமுதாயத்தினுடைய ஒவ்வொரு பிரிவினரும் அங்கத்தினரும் பெற வேண்டும் என்பதே. கல்வி பணியை மிகச் சிறப்பாக நடத்தும் நமது வேந்தருக்கு நன்றி. என் மகன் டாக்டர் ஆனந்த், அவன் அமெரிக்காவில் இருக்கிறான். அவன் தனது தாத்தாவின் பிறந்த நாள் சமயத்தில் எப்பொழுதும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை அனுப்புவான். ஒரு நிமிஷம். என் மகன் ஆனந்த் அமெரிக்காவில் பணிபுரிகிறான். அவன் எனது தந்தையாருக்கு வருடா வருடம் அவரது பிறந்த நாள் சமயத்தில் ஒரு வாழ்த்து செய்தியை அனுப்புவான். அவன் இந்த தடவை 100வது பிறந்த நாள் அப்பாவின் பிறந்த நாள் 100ஆண்டு விழாவிற்கு அவன் அனுப்பியுள்ள செய்தி: முதலில் நான் மனிதன், பிறப்பின் பெருமையும் பொறுப்பும் உணர்ந்திட, மனிதத்தின் முடிவிலா அன்பை நினைத்திட, ஒன்றிணைந்து அறவழி நடந்திட அன்பான அழைப்பு. இரண்டாவது, நான் அன்பழகன், சுயநலத்திடை சிந்தனை சிக்கினும் உள்ளத்து விடுதலை கொள்கையில் ஈடுபடுதல் அன்றோ, காலத்தை கடந்த மகிழ்வு பொதுப்பணி அன்றோ. 100 ஆண்டுகள் மாறாத கொள்கை பயணம் 1000 ஆண்டுகள் அடிமைத்தனத்தை தகர்த்தது. இனி வரும் தமிழினம் தலை நிமிரச் செய்தது. மேடையிலே சுயமரியாதை, இனமான பாடம், கோட்டையிலே மக்கள், முற்போக்கு அரசியல், வீட்டிலே என்றும் அரவணைப்பும் ஊக்குவிப்போம். 1997 படிக்க அமெரிக்கா செல்கிறேன். புதிய ஊரில் யாரையும் தெரியாது தாத்தா என்கிறேன். கவலை வேண்டாம், அங்கும் அனைவரும் நம் உறவினரே. முன் தொழிலில் ஈடுபடுவதே சமூக சேவை என வாழ்த்தினேன். எங்கள் தாத்தா புகழ் வளர்க, தமிழன் தலைநிமிர எங்கள் பணி என்றும் தங்கள் வழியில். குறள் 72, திருக்குறள் 72. அன்பிலார் எல்லாம் தமக்கு உரிய, அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு. இக்குறளின்படி எனது தந்தையார் பிறர் நலத்துக்காக, தமிழ் இனத்துக்காக, தமிழுக்காக தம்மை ஈந்து மகிழ்ந்தார். கலைஞர் அவர்களும் பேராசிரியர் அவர்களும் தம் தொண்டை இன்று தலைவர் ஸ்டாலின் மிகச் சிறப்பாக செய்ய தொடர்ந்துள்ளார். தமிழ் இயக்கத்துக்கும் வேந்தருக்கும் நன்றி கூறுவதுடன் துணைத் தலைவர்கள் சங்கர், சேகர், செல்வம் ஆகியோருக்கும் மற்றும் தமிழின இலக்கிய நிறுவனர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.